ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் பூரன் போலி ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு போலி ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இந்த போலி ரெசிபியை வந்து நீங்கள் சாஃப்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு போலி வந்து மைதாவில் செய்ய பிடிக்காதுன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் கோதுமை மாவில் செய்யும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால திரண்டு நிற்கும். ஸோ வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா தடவிட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊறணும், அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வைக்கிறதுனா கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் வெல்லம்ன்றது 75 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி இன்னொரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்புன்றது 150 கிராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம். இன்னும் உங்களுக்கு நெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வெல்லத்தில் இருக்க தூசி எதுவுமே இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து டேஸ்ட்டுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த பூர்ணம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு. அந்த பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பூர்ணம் கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி உள்ளுக்கு வைக்க முடியும். இப்போ வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா வந்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாழை இலை இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட் இல்லைனா பட்டர் பேப்பர் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி பூரி ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி ஷீட் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெருசாக வேணுன்னா பெருசாக ரெடி பண்ணிக்கலாம், சின்னதாக வேணுன்னா இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பூர்ணம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளுக்கு வந்து அந்த பூர்ண உருண்டையை வச்சுட்டேன். சுற்றி இந்த மாதிரி நடுவில் வந்து கொண்டு வந்துக்கோங்க மாவை. இப்போ வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில் நல்லா வந்து இந்த மாதிரி ஷீல் ஆகிடும். இப்போ வந்து எண்ணெயை லைட்டாக தொட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி தடவி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே இன்னொரு இலையை வச்சு நல்லா வந்து சப்பாத்தி கட்டையை வச்சோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு கிண்ணத்தை வச்சோ நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து ஷேப்ஸ் வந்துடும். நான் வந்து எப்பயுமே கையில் தான் ரெடி பண்ணுவேன். ஸோ வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4-5 ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சுட்டு எடுக்கும் போது சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி தட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலையை அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்து நல்லா ப்ளேஸ் ஆகிடும். 2 சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. மேலே வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதனால ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 சைடும் நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 2 சைடு வந்து ஆயில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடு நல்லா வெந்து வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். இதே மாதிரியே போட்டு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆயிரும்.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போலி. இது வந்து ஏன் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பூரணம் நிறையா வச்சுருக்கேன், அதனால் ரொம்ப டார்க்காக இருக்குது. பூரணம் வந்து கம்மியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல எல்லோயிஷாக இருக்கும். நான் வந்து பூரணம் நிறையா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எனக்கு பிரெத் இருக்குது போலி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் நல்லா மெல்லிஸாக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா, நல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது, இல்லைனா வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கும். இந்த தேங்காய் பூரன் போலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.